எங்க ஈஸ்வரி மறுபடியுமே ராதிகாவை பத்தி எங்க கோபி கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியால் அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அவங்களுமே இங்க பாருங்க, நான் அதை பாத்துக்கிறேன், இப்ப நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்னாச்சு கோபி, எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியுமே இல்லம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன், சொல்ல போனா எனக்கு டைவர்ஸ் லெட்டர் அமிச்சல்ல, அதை ராதிகாவை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க கூட செல்லியை அனுப்புறதுக்காக இங்க ஈஸ்வரி தயாரா இருக்காங்க. ஆனா இங்க கோபியுமே இல்ல நான் தனியா தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவருமே தனியாவே டைரக்டா இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போய் பெல் அடிச்சு பாக்குறாரு. அங்க ராதிகா யாருமே வரல. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபி ரொம்பவே டவுட்டோட நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, சார் இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருந்தவங்க சீக்கிரமாவே காலி பண்ணிட்டாங்க, ஆனா எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா இப்ப அவங்க இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் கோபிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. இப்படி அவர் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி கரெக்டா பாக்கியா கேட்ட திறந்துட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அவங்களுமே காலிங் பெல் அழுத்த போறாங்க. அப்ப கோபியுமே பாக்கியாவை நிறுத்தி, பாக்கியா வீட்டுல யாரும் இல்ல, இந்த மாதிரி அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட பாக்கியாவுமே ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு இங்க உடனே ராதிகாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா ராதிகாவுமே பாக்கியாவோட காலை அட்டன் பண்ணாம அந்த காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு, என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்லை நம்ம போவோம் அப்படின்ட்டு அவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரம் வீட்டுக்கு வந்துட்டு கிச்சன்லயுமே இந்த பக்கம் ராதிகா ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற கோபியுமே ரொம்பவே சேட் ஆகி ரொம்பவே அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி சுத்திக்கிட்டே இருக்காரு. சொல்லப்போனா கோபியோட நிலைமையை பார்க்க இங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா கோபிக்கு நம்மளால ஆறுதல் சொல்ல முடியாது. அவர் இந்த நிலைமையை தேடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவர் தான், அவர் எடுத்த முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா தெளிவா இருக்காங்க. அதே நேரத்துல அங்க வந்து ஈஸ்வரியுமே இங்க எப்பவும் போல கோபி கிட்ட மறுபடியுமே ராதிகா உன்னை விட்டுட்டு போயிட்டா, அதுக்காக எதுக்கு போய் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க, அவ போயிட்டு உன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் கிடையாதுப்பா, உனக்கான அருமையான குழந்தைங்க, உனக்கான அருமையான குடும்பம் இங்க இருக்கு, தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை நீ காப்பாத்துறதுக்கு பாரு, நீ அந்த போன ராதிகா விட்டு தள்ளு, சொல்லப்போனா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் உன் லைஃப்ல நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா கோபி அதை எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அதே நேரம் பாக்கியா இங்க டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குமே இங்க ராதிகாட்ட இருந்து கால் வருது. அவங்களும் ராதிகாவோட நம்பரை பார்த்த உடனே டக்குன்னு அட்டன் பண்ணி, ராதிகா எங்க இருக்கீங்க, எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ராதிகா ஆப்போசிட்ல இருந்துகிட்டு, நான் இங்க பாருங்க எங்கேயோ இருக்கேன், ஆனா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க பாக்கியா அப்படின்ற மாதிரி பாக்கியாட்ட கேட்கறாங்க. அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பார்த்து பேசலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா இதை கிட்ட ராதிகாவும், நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியவுமே, இங்க பாருங்க ராதிகா, இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்களேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகாவுமே, இங்க பாருங்க பாக்கியா, நான் அவசரப்பட்டு நான் எடுக்கல, நின்று நிதானமா யோசிச்சு இந்த முடிவை நான் தெளிவாக தான் எடுத்திருக்கேன், எந்த ஒரு குழப்பத்திலையும் இந்த முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரி எங்க ராதிகாவும் ரொம்பவே வந்து ஃப்ராங்கா அந்த பதில உண்மையை ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. ஆனா இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பாக்கியாக்குமே வேற என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க விஷயத்த ஓரமா நின்று கேட்டுட்டு இருந்த கோபியுமே வேக வேகமா ஓடி வந்துட்டு இந்த பக்கம் நான் ராதிகா கிட்ட பேசணும், எனக்கு அந்த மொபைலை கொடுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட கை நீட்டுறாங்க. பாக்கியாவுமே வேற வழி இல்லாம அந்த மொபைலை இங்க கோபி கிட்ட கொடுக்குறாங்க. கரெக்டா கோபியுமே அந்த மொபைலை வாங்கி, ராதிகா நான் கோபி அப்படின்ற மாதிரி சொல்ற அடுத்த செகண்ட் இங்க ராதிகாவுமே அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே கோபியுமே, ஒரு நிமிஷம் பாக்கியா, நான் ராதிகாட்ட இன்னொரு டைம் கால் பண்ணி ட்ரை பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் ட்ரை பண்றாங்க. ஆனா ராதிகா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த கோபிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த போனை திருப்பி இந்த பக்கம் வந்து பாக்கியாட்ட கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவருமே தன்னோட ரூமுக்கு போறாரு. இந்த பக்கம் கோபி ரொம்பவே இடிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இங்க பாக்கியாவும் புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதால நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அது அவங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இங்க பாக்கியா எப்பவும் போல கிச்சன்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து ஈஸ்வரியுமே ரொம்பவே டயர்டாகி போய் உட்காடுறாங்க. உடனே ஈஸ்வரியை பார்த்து செல்வியுமே, என்னாச்சுமா ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே, கோபியோட ரூமுக்கு போயிட்டு நான் அவனை பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட செல்வியுமே, அப்ப பேசாம கோபி சார் உங்க ரூம்லயே படுக்க வச்சுக்கலாம்ல, எதுக்காக நீங்க அலையறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரியுமே, நான் ஆல்ரெடி அதை தான் சொன்னேன், ஆனா அவன் அதை கேட்கவே மாட்டேன்றான், அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை பத்தி ரொம்பவே சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம பாக்கியா மட்டும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே எங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உனக்கு என்ன பாக்கியா, நீ உன் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்ப, யாரை பத்தி நீ கவலைப்பட மாட்டே அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஆனா பாக்கியாவுமே ரொம்ப தெளிவா, இங்க பாருங்க, நான் யாரை பத்தி கவலைப்படணும் படக்கூடாதுங்கிறது நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் யாரை பத்தி கவலைப்படணும் யாரை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் கோபியை பத்தி மறைமுகமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. என் பையன் படுற கஷ்டம் உனக்கு வந்து வேடிக்கையா இருக்கா, உனக்குலாம் வந்து சிரிப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா பாக்கியாவுமே, இங்க பாருங்க உங்க பையன் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், நீங்க சுயநலமா யோசிச்சு உங்க பையன் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அவர் உடம்பு சரியில்லாதப்போ அங்க ராதிகாவை பார்க்க விடாம அவரை கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தி இப்ப இவர் இங்க உங்க கூட வந்து நீங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு, ஆனா உங்க பையனோட வாழ்க்கையை அழிச்சது நீங்க தான். நீங்க மட்டும் அன்னைக்கே விட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோபி தன்னோட குடும்பத்தோட போய் சேர்ந்திருப்பாரு. ஆனா நீங்க அதை எதை
பத்தியுமே கவலைப்படாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தானே செஞ்சீங்க. அதனாலதான் உங்க பையன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இன்னைக்கு இவ்வளவு ஃபீல் பண்றதுக்கான காரணமும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இங்க ஈஸ்வரிட்ட பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே ரொம்பவே டென்ஷனோட, அப்படியா எனக்காகவா, நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம்லாம் எனக்காக நினைச்சிட்டு இருக்கேன் பாக்கியா, நான் உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எவ்வளவு நாள் தனியா கஷ்டப்படுவ சொல்லு, உனக்காக துணையா கோபி இருக்கணுங்கிறதுக்காக தான் ராதிகாவையும் கோபியும் பிரிச்சேன். அது மட்டும் இல்லாம கோபி உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் நானும் விரும்புறேன். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட சுயநலத்துக்காகவா, உனக்காக உன் குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரி பாக்கியாக்கு எதிராக பயங்கரமா போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போவீங்க, என்னால அதெல்லாம் கேட்டுக்க முடியாது. என் லைஃப்ல முடிவு பண்ணிருக்கேன், கோபி எப்பவும் என் லைஃபை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அது பண்ணதுதான். ஏன்னா அவரால் நான் நிறைய அனுபவிச்சுட்டேன், அவரால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேல அந்த ஆளை கட்டிட்டு நான் வாழ விரும்பவே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை நிறையவே இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே சுத்தமா போய் இப்ப வெறும் கோபிநாத், ராதிகாவோட ஹஸ்பண்ட் கோபிநாத்தா மட்டும் தான் எனக்கு அவரை தெரியும். மற்றபடி எனக்கு வேற எந்த கோபிநாத்தும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா சொல்லிட்டு அங்கிருந்து எதை பத்தியுமே கேட்காம டேரக்டா அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, நில்லு பாக்கியா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன மதிக்காம நீ உன் பாட்டில் போயிட்டு இருக்க, முதல்ல நில்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி பாக்கியாட்ட சண்டை போட ட்ரை பண்றாங்க. ஆனா பாக்கியமும் எதை பத்தியுமே கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே தன்னோட ஃப்ரெண்டு செந்தில்கிட்ட சொல்லியிருப்பாரு, ராதிகா எங்க இருக்கான்னு கண்டுபிடி, அவகிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி செந்திலுமே ராதிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து கோபி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே, சரி நம்ம ராதிகாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம், சொல்லப்போனா அவன் என் மேல ரொம்பவே கோபத்தில் இருக்கா, அவ கோபத்தை முதல்ல போக்கணும்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே வேக வேகமா கிளம்பி இங்க ராதிகா இருக்கிற புது வீட்டுக்குமே போறாங்க. அங்க போயிட்டு இந்த ராதிகாவோட பெல் அடிக்கிறப்போ கரெக்டா ராதிகாவும் கதவை திறக்கிறாங்க. கோபி நிக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே கடுப்பாயிட்டு இந்த பக்கம் கதவை டம்முன்னு சாத்த போறாங்க. ஆனா கோபியுமே அந்த கதவை பிடிச்சிட்டு, என்னாச்சு ராதிகா, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, நான் ஏன் உன் லைஃபை விட்டு போகணும்னு நீ விரும்புற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு கேட்கிறாரு. ஆனா ராதிகாவுமே, இங்க பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க எப்பவுமே வந்து எங்களுக்காக வாழ்ந்தது கிடையாது, உங்களோட பழைய குடும்பத்தை நினைச்சுதான் எங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் நான் உங்க குடும்பத்தோட உன்னை விட்டுட்டு வந்தேன். சொல்லப்போனா நீங்க இனிமேல் பாக்கியாவோடையும் உங்க குழந்தைங்களோட இருங்க, இனிமேல் மயுவையும் என்னையும் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, உங்களுக்கு நான் அனுப்பி வச்ச டைவர்ஸ் நோட்டீஸ்ல எனக்கு சைன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட கோபியுமே, ஏன் ராதிகா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், அதுல என்னாச்சு உனக்கு பிரச்சனை, நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் அந்த குடும்பத்தை விட்டுட்டு வரேன், இனிமேல் நான் உன் கூட இருக்கேன், எங்க அம்மா கூட நான் பார்க்க போல, ஆனா என்ன தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு மட்டும் சொல்லாத, என்னால உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, இங்க பாருங்க கோபி, நீங்க என்னதான் அழுது நாடகம் போட்டாலும் சரி, இந்த வீட்டுல நீங்க இருக்கவே முடியாது, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, என்னையும் என் பொண்ணையும் தனியா விடுங்க, நாங்க தனியா இருந்தா தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும், உங்க கூட இருந்தா நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, தயவு செஞ்சு எங்க வாழ்க்கை விட்டு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா பயங்கர கோபத்தோட எங்க கோபியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க கோபிக்குமே புரிஞ்சிருது, அப்ப இதுக்கு மேல நம்ம ராதிகாவோட லைஃப்குள்ள போக முடியாது, ஏன்னா அவ ஒரே அடியா முடிவு எடுத்துட்டா, இனிமேல் என் லைஃப்க்கு கோபி வேணான்னு சொல்லிட்டு இது யாராலையும் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம எங்க கோபி அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருமே வந்து ரொம்பவே நொந்து போய் தான் இங்க ராதிகாவோட வீட்டுல இருந்து வெளியில வராரு. ஆனா ராதிகாவுக்கு சரியான கோபம். சொல்லப்போனா தான் பொண்ணும் தானும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா கோபி நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுமே ரொம்பவே உறுதியா இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களோட உறுதிக்கேற்ற மாதிரியே இப்ப கோபியுமே ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டாங்க.